ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து கம்ப்ரஸர் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஆகிடுச்சு. ப்ரேசிங் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இது அந்த மிட்சுபிஷி ஏசிலேருந்து ரிமூவ் பண்ண கம்ப்ரஸர். இது வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா இது வந்து கிரவுண்டட். இது ஸோ வீடியோ செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணுறதில்ல கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பதில் தான் வந்து நம்ம வந்து எகைன் வந்து நியூ கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ணால் அவுட்டோர் கொஞ்சம் வந்து ப்ளோயர் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது கம்ப்ரஸர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து எம்ரி போட்டு டேப் அடித்து வச்சுருக்குது. ஏன்னா ஒன்ஸ் வந்து ப்ளோயர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு திரும்பி ரிட்டன் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் வந்து ஃபுல்லாக டேப் அடித்தாச்சு. அகெயின் வந்து லைட்டாக டேப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த டேப்பில் இருக்க வந்து கம் வந்து அதில் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கும். மறுபடியும் எகெயின் வந்து எம்ரி போட்டுட்டு நம்ம வந்து புது கம்ப்ரஸர் பிரேசிங் பண்ணிடலாம். நம்ம மிட்சுபிஷி 1.5 டன் புது கம்ப்ரஸர். ஒன்ஸ் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து பிரேசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும். எம்டியாக வந்து எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயினாக வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்ஓஏ ஆயில். இப்போ எல்லாரையும் இதில் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு சில இதில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்ஆர்ஏன்னு சொல்லிட்டு. அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு. எல்ஆர்ஏனா ஒன்றும் இல்லை, லாக்குடு ரோட்டா ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் ஆம்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வித்தவுட் லோடில். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து நைட்ரஜன் ப்ரெஷர் இருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணும்போது இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம கம்ப்ரஸரே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரிமூவ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ரஸரை வந்து நம்ம எம்டியாக ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து வித்தவுட் லோடு, அதாவது கம்ப்ரஸரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபுல் லோட் ஆம்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. வித்தவுட் லோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணுமே. 2.5 to 3.5 இதை தாண்டவே கூடாது. இதுக்குள்ளே தான் எடுக்குமே இது 1.5 டன் கம்ப்ரஸர். இப்போ இதில் எவ்வளோ எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 3.3, அதுக்கு மேலே போகலை. இது வந்து கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கம்பல்சரி பார்த்திங்கன்னா க்ரீஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குமே. இது எல்லா சைடுமே க்ரீஸ் வச்சுட்டா ஒன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு. இது வந்து டைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் வைக்கக்கூடாது, மீடியம் டைட் வைக்கணும். இது வந்து இந்த கீழே வந்து புஷ்ஷு வந்து கம்பல்சரி நம்ம போடணும். புஷ் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷனில் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 100% இருக்குது. புஷ்ஷு வந்து கம்பல்சரி நம்ம போடணும். மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, ரப்பர் பேட், இதையும் போடணும். ஒன்ஸ் நம்ம பிரேசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்ஆரிலாம் கரெக்டாக போட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நம்ம வந்து பிரேசிங் பண்ணுறோமோ மற்ற இடத்துக்கு வந்து ஹீட் போகாத அளவுக்கு நம்ம வந்து ஈரத்துணியை வச்சு கவர் பண்ணணும். அப்படிலாம் வந்து ஹீட் ஷீல்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது. அது வந்து ஒயிட் சிமெண்ட் மாதிரியே இருக்கும். அது ஒயிட் சிமெண்ட் கிடையாது, ஒயிட் சிமெண்ட் மாதிரியே இருக்கும். அது மேலே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து மற்ற இடத்துக்கு வந்து எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ மற்ற இடம் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க கீழே. இந்த இது கீழே வரணும். இன்னும் ஓகே இதான் லெவல். அப்படியே பிடிங்க. கைக்கு வராது, அப்படியே பிடிச்சிக்கோங்க.
ஒன்ஸ் இது பிரேசிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பிரேசிங் பண்ணணும். எமரி போடலன்னா சரக்கு நல்லா பிடிக்காது. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓஎல்பி கொடுத்து வச்சுருப்பாங்க, இன்டர்னல் ஓஎல்பி. ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா வந்து இது வந்து உள்ளே இதாகிடும். அதனால் வந்து வெட் கிளாத்து இதுமாரி எதனா போட்டுக்கலாம். இப்போ நான் எதுக்காக போடாமல் பண்ணேன்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபோர்ஸில் வச்சு நான் பண்ணிட்டேன்னா, ஃபுல் ஃபோர்ஸ் வைக்கும் போது என்ன ஆகுனா, கிட்டும் போது உங்களுக்கு பைப்பில் ஹோல்ஸ் வந்துச்சுன்னா பைப்பே டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இதுமாரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஹீட் எதுவுமே இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. அதுவே நேச்சுரலாக கூனானதுக்கப்புறம் அதுமாரி கம்பல்சரி பிரேசிங் பண்ணும்போது பாருங்கள், இந்தந்த சைடு பின்னாடி எல்லாமே பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். இன்னும் டிஸ்சார்ஜ் சைடு மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரெஷரில் நிற்காது, கைட்டிட்டு வந்துடும், அது பிடுங்கிடும் அது. ஸோ இந்த 2 வால்வுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கணுமே. க்ளோஸில் இருந்ததுன்னா நம்ம க்ளோஸில் இருக்கும்போது பிரேசிங் பண்ணக்கூடாது. இப்போ பிரேசிங் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ சாதா துணியை வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறதுலாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேசிங்கில் வந்து ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். எங்கேயுமே வந்து உங்களுக்கு லீக் இல்லை. அதாவது லீக் இல்லைன்னா வந்து நார்மலாகவே தெரியும் அது. ஸோ இப்போ எகெயின் வந்து நம்ம நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து எப்பயுமே நம்ம பிரேசிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். நைட்ரஜன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து வால்வெலாம் வந்து ஓப்பனில் இருக்கா செக் பண்ணிக்கணும். ஆல்ரெடி பிரேசிங் பண்ணும்போதே வால்வ் ஓப்பனில் தான் இருக்குது. ஆஃப்டர் பிரேசிங் நைட்ரஜனை கொடுத்து நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும். எவ்வளோ நம்ம நைட்ரஜனை கொடுத்து நம்ம ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு யூனிட் வந்து நல்லாயிருக்கும். அது ஆஃப்டர் ஃப்ளஷ் அவுட் எகைன் வந்து நம்ம கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து ஹோல்டு பண்ணி லீக் செக் பண்ணால் நம்ம பிரேசிங் பண்ணல லீக் எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ரஸரில் வந்து அந்த சிஎஸ்ஆர் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து காமன், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து காமன் வந்து டேரெக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா, இந்த கான்ட்ராக்டர் வந்து பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா காமன் சப்ளை வந்து டேரெக்டாக இதுக்கு போகும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஒயர். இந்த ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரில் கொடுத்துருக்குது. இது வந்து இந்த பிளாக் கலர் டேப் அடிச்சிருக்குல்ல, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரன்னிங். இதுவும் வந்து நமக்கு வந்து கெப்பாசிட்டரில் வந்து ஒரு கெப்பாசிட்டருக்கு வந்து ஒரு நியூட்ரல் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம எடுத்து இதில் கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து சிஎஸ்ஆர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்கு. எதுவுமே வந்து லூஸ் இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து டைட்டில் இருக்கணும். இதில் வந்து இந்த மேலே வந்து ஒரு இன்சுலேஷன் ஒன்று இருக்குது, அது போட வேண்டியது இருக்குது, அதை போட்டுடணும். ரெண்டாவது மறக்காமல் இந்த கப்பு போட்டு ஸ்க்ரூலாம் போட்டு டைட் வைக்கணும். இப்போ கனெக்ஷன்லாம் கொடுத்து எல்லாமே வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதுவும் நம்ம ஃபுல்லாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கீழேயும் ஃபுல்லாக வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து யூனிட்டில் வந்து நைட்ரஜன் கிடையாது. இப்போ நம்ம வந்து எகெயின் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா நம்ம நைட்ரஜன் ப்ரெஷர் நம்ம கொடுத்து ஹோல்டு பண்ணணும். ஸோ ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இது வந்து ஃபேஸ் நியூட்ரல். இதுலேருந்து ஒரு லைன் எடுத்து இங்கே கொடுத்துருக்கு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம் நம்ம. ஸோ யூனிட் வந்து ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூனிட் ஆஃப் பண்ணிவிட்டு எகைன் நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து ஹோல்டு பண்ணுவோம். எகைன் வந்து மறுபடியும் நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து ஹோல்டு பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 150 PSI கொடுப்போம். PSI வந்திருக்கு. $175 கிட்ட வந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம வால்வை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 2 போர்ட்லேயும் வந்து சோப் சொல்யூஷன் வச்சு செக் பண்ணிக்கலாம், எங்கே லீக் இருக்குதான்னு சொல்லிட்டு.
இதை பேர் நம்ம நுரையோட ரொம்ப நுரையோட வச்சிங்கன்னா நமக்கு வந்து தெரியாது மைனூட் லீக் இருந்தாலும். ஓகே, இப்போ உடனே நைட்ரஜன் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 1 hour 2 hour குறை தான் சுற்றி பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து வேறு ஒரு ஒர்க் இருக்கிறதால வந்து நாளைக்கு வந்து திரும்பி நம்ம இது செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எழுதி மென்ஷன் பண்ணிவிடுவோம் எவ்வளோ பிஎஸ்ஐ ப்ரெஷர் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நைட்ரஜன் ப்ரெஷர் வந்து என்ன டேட்டு எவ்வளோ பிஎஸ்ஐ இருக்குன்னு சொல்லிட்டு டைம் மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 175 பிஎஸ்ஐ கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணும்போது மைனூட்டாக கொஞ்சம் போகும். அதனால் ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் கேஜை ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஓகே நம்ம செக் பண்ணிக்கணும். நைட்ரஜன் ப்ரெஷரு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நைட்ரஜன்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஒன் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் பண்ணியாச்சு. ஃபேன் பிளேடு வந்து எங்கேயுமே டச் ஆகலை. ஒன்ஸ் அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. நைட்ரஜன் ப்ரெஷரும் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் எல்லாமே ஓகே செக் பண்ணி முடிச்சாச்சு. கம்ப்ரஸர் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி முடிச்சோன்னே இந்த 2 லைனையுமே வந்து நம்மக்கிட்ட டம்மி நெட் இருந்தால் டம்மி நெட் போட்டுடணும். இப்போ என்கிட்ட டம்மி நெட் இல்லாதால இன்சுலேஷன் டேப் போட்டு வச்சுருக்கு. ஸோ நீ இந்த லேபிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அது ஓகே, இப்போ வந்து யூனிட் ரெடி. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக்கம் ஃபுல்லாக போடணும். ஒரு கம்ப்ரஸர் எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.